என்ன சமையலறை சக்கரவர்த்தியே, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் தெரிகிறதே. தளபதியாரே, தங்களோடு வேடிக்கையாக உரையாடும் மனநிலையில் நான் இல்லை. என்ன, உணவு கூடத்தில் இன்று கிண்ணம் ஏதும் பறந்ததா? அப்படி இருந்திருந்தால் கூட நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேனே. என்னை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்துவிட்டு ஏதும் பேசாமல் எழுந்து சென்று விட்டார். அவருக்குள்ளே கோபம் கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. வெறும் இலையை வைத்திருப்பீர், கோபம் வராமல் என்ன செய்யும்? எல்லாம் பரிமாறித்தான் வைத்திருந்தேன். வெல்லமிட்ட பச்சடி ஒன்று, தயிர் பச்சடி ஒன்று, 4 வகை காய்கறிகள், நாரத்தை ஊறுகாய், பழக்கலவை என அனைத்தையும் தான் பரிமாறியிருந்தேன். இவ்வளவும் இருந்தா மன்னர் கோபப்பட்டார்? அப்படி என்றால் நிச்சயம் உமது சமையலில் தான் ஏதோ கோளாறு நடந்திருக்க வேண்டும். இல்லை தளபதியாரே, 3வது நாளாக தூதுவளை துவையல் இன்றும் இலையில் இடம்பெறவில்லை. ஓ, அதுதான் அவருக்கு கோபம். சரியான மூடர் ஐயா நீர். அதுதான் அவர் கோபத்திற்கு காரணம் என்று தெரிந்த பிறகு இலையில் நடுநாயகமாக அதைத்தானே வைத்திருக்க வேண்டும். நான் என்ன அதை வைத்துக்கொண்டா பரிமாறாமல் போனேன்? கிடைக்கவில்லை தளபதியாரே. 3 நாட்களாக தூதுவளைக்கீரை கிடைக்கவில்லை. ஓ, அதுதான் காரணமா? ஆமாம் தளபதியாரே, 1 மாத காலமாக தூதுவளைக்கீரையை சாப்பிட்டு, ஆஹா இதுவல்லவா சமையல், இதுவல்லவா துவையல் என்று என்னை தினமும் பாராட்டி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது பழையபடி என்னை கோபிக்க ஆரம்பித்து விட்டார். ஓஹோ, யாரோ மணக்கால் நம்பி என்பவர் தினமும் தூதுவளைக்கீரையை கொண்டு வந்து தருவதாக கூறினீரே, அவர் இன்று வரவில்லையோ? ஆமாம் தளபதியாரே, அவர் வராதுதான் இப்பொழுது எனக்கு பிரச்சனையே. சரியான ஆளையா நீர். மன்னருக்கு அது மிகவும் பிடிக்கும் என்றால் அதற்காக யாரோ ஒருவரையா நம்பி இருப்பீர். காய்கறி சந்தைக்கு சென்று அந்த கீரையை நீரே வாங்கி வர வேண்டியதுதானே? அந்த தூதுவளைக்கீரை நம் ஊரில் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை தளபதியாரே. ஓ, எங்கிருந்தோ அவரே எடுத்து வந்து அவரே தினமும் கொண்டு வருவதால் அது கிடைக்கும் இடம் பற்றி நான் அவரிடம் விசாரிக்கவில்லை தளபதியாரே. சரி, அந்த மணக்கால் நம்பி பெயரை சொல்லி தண்டோரா போட்டு அவரை எப்படியாவது வரவழைக்க ஏற்பாடு செய்கிறேன். நீர் தண்டோரா போட்டு அவரை வரவழைப்பதற்குள் என் தலையே போய்விடும். அதுதான் என் விதி என்றால் அதை யாரால் மாற்ற முடியும்? ஆஹா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. கவலைப்படாதீர்கள். ஏதாவது உடல் அசௌகரியமாக இருக்கலாம்.